Friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்றதுக்காக தான் TNEA கவுன்சிலிங் சொந்தமா நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலரா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. நாம அதாவது முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப் குரூப்ல தான் ஷேர் பண்ணுவோம். இந்த வீடியோ கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மேபி வந்திருக்காது. அதனால வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைச்சிருக்கும். ஓகே, அதாவது நம்ம எல்லாரும் எதிர்பார்த்திருந்த அந்த சீட் மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு என்ன பார்த்தா கிடைச்சிச்சு. ஜெனரல் அகாடமிக் சீட் மேட்ரிக்ஸ் பிஃபோர், அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங். நமக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் வந்து இன்னையிலேருந்தே நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சரியா, நாம ஏற்கனவே சாய்ஸ் ஃபில்லிங் டெமோ வீடியோ வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். சப்போஸ் நீங்க அதை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு. ஓகே, எல்லா பேர் கையிலுமே இந்த PDF ஃபைல் கிடைச்சிடும். ஆனா இந்த PDF ஃபைலை எப்படி யூஸ் பண்றது, அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதாவது இந்த PDF ஃபைலை நீங்க டவுன்லோட் பண்ணீங்க. சப்போஸ் நீங்க வந்து வெப்சைட்ல இருந்து எடுத்துக்கலாம். வெப்சைட்ல உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது நம்மளோட இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க்லேயே நான் என்ன சொல்லி உங்களுக்காக கொடுத்துருக்கேன், அதை நீங்க பாருங்க. ஓகே, அதாவது ரொம்ப முக்கியமான அப்டேட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப CEG கேம்பஸ்ல பாருங்க, முக்கியமா கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா 126 சீட் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க இந்த வருஷம். SS-ல கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல 126 சீட் இருக்கு. கொஞ்சம் தான் ஃபீஸ் வந்து அதிகமா இருக்கும். சரி, SS-ன்னு சொல்லி பயந்துடாதீங்க. CEG கேம்பஸ்ல செல்ஃப் ஃபைனான்சிங் சொல்லும் போது கொஞ்சம் ஃபீஸ் வந்து அதிகமா இருக்கும் கவர்மெண்டோட ஃபீஸோட. ஆனா 126 சீட் இருக்கு. OC-க்கு 40 சீட் இருக்கு, BC-க்கு 33 சீட் இருக்கு, BCM-க்கு 4 சீட் இருக்கு, MBC-க்கு 25 சீட் இருக்கு, SC-க்கு 19 சீட் இருக்கு, SCA-க்கு 4 சீட் இருக்கு, ST-க்கு 1 சீட் தான் இருக்கு. சார் என்ன சார் BCM-க்கு 4 சீட் தான் இருக்கு, அப்ப நாங்க போக முடியாதுன்னு கேட்டா, OC கம்யூனிட்டில நீங்க எல்லா பேருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் OC தான் ஃபில் ஆகும், அதுக்கப்புறம் தான் கம்யூனிட்டி வைஸ் வரும். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், அதாவது நார்மலா வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல 63 சீட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை தெளிவா நீங்க பாத்துங்க. சரியா, அதுக்கப்புறம் ECE SS-ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 63 சீட் இருக்கு. நார்மல் கோர்ஸ், அதாவது ECE கவர்மெண்ட் கோட்டால வந்து பாத்தீங்கன்னா 63 சீட் இருக்கு. அப்ப இந்த சீட் மேட்ரிக்ஸை தெளிவா நீங்க பார்த்துட்டு எந்த காலேஜ்லாம் நம்மளோட கம்யூனிட்டிக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கறத நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு அதை பார்த்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா டார்கெட் பண்ணி அந்த மாதிரி சாய்ஸ் லிஸ்ட் நீங்க ரெடி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீட் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். சரியா, அதுக்கப்புறம் MIT கேம்பஸ் வந்து பார்க்கலாம். கவுன்சிலிங் கோடு வந்து அதுதான். கவுன்சிலிங் கோடு முன்னாடி நோட் பண்ணி வைங்கன்னு சொல்றது காரணம் தான். இப்போ 335 பேஜ் இருக்கு. இந்த 335 பேஜை நம்ம போய் எல்லாத்தையுமே தேடி இருக்க முடியாது. அதனால தான் கவுன்சிலிங் கோடு உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா, இப்போ MIT கேம்பஸோட கவுன்சிலிங் கோடு நம்பர் 4. சரியா, அப்போ MIT கேம்பஸ்ல என்னென்ன கோர்சஸ் வந்து இருக்கு, அதுக்கப்புறம் எவ்வளவு சீட்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கறது நீங்க பாருங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல SS-ம் இருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் நார்மலும் இருக்கு. இதுல 64 சீட் இருக்கு. சரியா, அதை பாத்துங்க. அதுக்கப்புறம் EC-லயும் 64 சீட் இருக்கு, ECSS-லயும் 64 சீட் இருக்கு. IT-ல வந்து பாத்தீங்கன்னா 126 சீட் இருக்கு. சரியா, இந்த வருஷம் IT-க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 126 சீட் வந்து என்ன பார்த்தா கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஹை அப் பண்ணிருக்காங்க. அதை நீங்க தெளிவா நீங்க பாத்துங்க. சரியா, அதுக்கப்புறம் நமக்கு எல்லாத்துக்கும் விரும்பக்கூடிய காலேஜஸ் எப்படி சர்ச் பண்ணி பார்க்கணும், உங்களுக்கு விருப்பமான காலேஜ் எப்படி சர்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, இங்க மேல சர்ச் பார்ல போயிட்டு உங்களுக்கு கவுன்சிலிங் கோட் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு SSN காலேஜோட கவுன்சிலிங் கோட் வந்து பாத்தீங்கன்னா 1315 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்ப நீங்க டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு SSN காலேஜ் வந்துச்சா. இப்போ SSN காலேஜ்ல 1315 கவுன்சிலிங் கோடு. SSN காலேஜ்ல என்னென்ன கோர்ஸ் வந்து இருக்கு, அதுக்கு எவ்வளவு சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் வந்து SSN காலேஜ்ல SCA-க்கு 0ன்னு போட்டிருக்காங்க, ST-க்கு 0ன்னு போட்டிருக்காங்க. அப்ப நம்மளால கொடுக்க முடியாதான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கொடுக்கலாம். ஏன்னா OC-ல வந்து 11 சீட் இருக்கு. சரியா, அதை நீங்க பாத்துங்க. சிவிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 36 சீட் இருக்கு. அதே மாதிரி கெமிக்கல் இன்ஜினியரிங் 36 சீட் இருக்கு. MTech கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 36 சீட் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 106 சீட் இருக்கு. இதை தெளிவா நீங்க பாத்துங்க. சரியா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு 70 சீட் இருக்கு. அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு 70 சீட் இருக்கு. இதை தெளிவா நீங்க பாத்துங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் விரும்பக்கூடிய காலேஜ் கவுன்சிலிங் கோடு 2006. சரியா, PSG நம்ம என்ன பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். PSG நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது நமக்கு PSG காலேஜ்ல ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் 38 சீட் இருக்கு. சரியா, முக்கியமா நம்ம வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் AIDS வந்து மிஷின் லேர்னிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா 38 சீட் இருக்கு. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் SS-ல வந்து பாத்தீங்கன்னா 88 சீட் இருக்கு. சரியா, ஏன்னா PSG பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் தான். ஆனா SS-ல தான் கொடுத்துருப்பாங்க. இங்க வந்து ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். EC-ல வந்து பாத்தீங்கன்னா 54 சீட் இருக்கு. அதே மாதிரி
நீங்கள் பார்க்கும்போது எஸ்எஸ்ல 49 சீட் இருக்குது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா 88 சீட் இருக்குது, ஐடிக்கு 88 சீட் இருக்குது. சரியா, ஐடியிலே வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் இதில் வந்து நிறையா சீட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது எஸ்எஸ்லேயும் வரும். அது மட்டும் இல்லாமல் சாண்ட்விச் எஸ்டபிள்யூ அப்படிங்கிறது சாண்ட்விச் கோர்ஸ் வந்து 5 இயர் கோர்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதெல்லாம் நீங்கள் பார்த்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஜிசிடி கேம்பஸ் பார்க்கலாம். சரியா, 2005 கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 2005 ஜிசிடி கேம்பஸ் வந்து நம்ம பார்க்கலாம். கவுன்சிலிங் கோடு 2005. ஜிசிடி கேம்பஸும் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான கேம்பஸ் தான். சரியா, அப்போ ஜிசிடி கேம்பஸ் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அதாவது ஏஐடிஎஸ் 54 சீட் இருக்குது, சிவில் இன்ஜினியரிங் 109 சீட் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா 54 சீட் இருக்குது, இசிக்கு 55 சீட் இருக்குது. சரியா, இஎன்ஐக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 54 சீட் இருக்குது, ஐடிக்கு வந்து நமக்கு 55 சீட் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா 108 சீட் இருக்குது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 108 சீட் இருக்குது, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்க்கு 55 சீட் இருக்குது. இதெல்லாம் இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்க இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும் சர்ச் பண்ணி ஒவ்வொரு காலேஜுக்காக நீங்கள் தேடி நம்மளோட கம்யூனிட்டிக்கு எவ்வளோ சீட் வந்து இருக்குது, அப்போ இந்த கம்யூனிட்டிக்கு இவ்வளோ சீட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, இந்த காலேஜில் சீட் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத வச்சு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் ரெடி பண்ணுங்கள். நேற்றுக்கே நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா டாப் 50 காலேஜஸ் வந்து போட்டிருந்தோம். அந்த டாப் 50 காலேஜஸை நீங்கள் ரவுண்ட் 1க்கும் சரி ரவுண்ட் 2க்கும் சரி நம்பி நீங்கள் கொடுக்கலாம். அது எல்லாமே நல்ல பெஸ்ட்டான காலேஜஸ் தான் உங்களுக்காக நம்ம கொடுத்துருந்தோம். சரியா, அதனால் ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இதோட பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா எப்போ வேணால் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.